எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. நமக்கு சேலஞ்சஸ் டெய்லி வரதான் செய்யும். ஃபினான்ஷியலி ஸ்ட்ரெஸ் வரும், ஸ்ட்ரகிள்ஸ் வரும், மென்டலி ப்ராப்ளம் வரும், ஃபேமிலி இஷ்யூஸ் வரும். ஆனால் எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த பிரச்சனை அன்னன்னைக்கு முடிகிறது இருக்குது. ஸோ பிரச்சனை இழுத்துகிட்டே போகாதீங்க. இன்றைக்கி சீரியஸாகவே ஒரு சூப்பரான விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைஃப்பில் நம்ம முன்னுக்கு வரணும், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நோக்கி போகணும், ஸோ நமக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நம்மளை தேடி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களோட லைஃப் வந்து டெஃபினட்டாக நீங்கள் நினச்ச மாதிரி சூப்பராக மாறிடும். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி பார்த்தீங்களா, ஸோ கையில் வந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா, ஐம்பொன் பேங்கிள் வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக நான் வாங்கிட்டேன். நார்மலாக டெய்லி யூஸ் போடுற பேங்கிள் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஐம்பொன் பேங்கிள் போடுறதோட விஷயங்கள் என்ன, எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க வீடியோக்குள்ள லிங்க் இருக்குது, ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். ஐம்பொனில் வந்து எவ்வளோ நமக்கு நன்மை இருக்குது, ஸோ எனர்ஜி வைஸ் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் கிடைக்குங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்காக தெரியும். இன்னும் நிறையா சர்ச் பண்ணி பாருங்கள், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த ஃபோன் கால் தான் அவங்ககிட்ட என்னால் பேச முடிஞ்சிச்சு. ரொம்ப நாளாக அந்த பர்சன் கிட்ட பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மைண்டில் இருந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். ஸோ பேசிக்காக நான் வந்து யாருக்கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் கேட்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட லைஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் பற்றி கேட்குறதா இருந்தாலும் சரி, பேசிக்காக நான் சொல்கிறது லைஃப்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே நான் வந்து ஓரம் கட்டிட்டு எனக்கு இது வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் லைஃப்பில் வந்து அடுத்தடுத்து லீட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபினான்ஷியலி நான் க்ரோத் ஆகணும், ஹெல்த் வைஸ் ஃபேமிலியில் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், வீடை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும், எப்போயுமே எனக்கு ஒரு டவுன்ஃபால் ரொம்ப கீழே நான் திரும்ப போய் விழுந்துடக்கூடாது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்கு மென்டலி எப்படி நான் ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறத எனக்கு தெரிஞ்ச சில பேர்கிட்ட நான் கேட்பேன். சில பேர் பார்த்தாலே நமக்கு தெரியும்ல, இவங்ககிட்ட நம்ம அட்வைஸ் கேட்கலாம். பக்கத்து வீட்டில் யாரும் இருக்காங்களோ அவங்ககிட்ட நம்ம வந்து நல்லவங்களா இருந்து அட்வைஸ் கேட்போம். அதே மாதிரி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட நான் பேசும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் நான் வந்து பேசுகிறதுக்கு உண்டான சான்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. அப்போது அவங்க பேசிக்காக சொன்ன விஷயத்தை தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பேசிக்கான விஷயத்தையா நம்ம இத்தனை நாள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது எனக்கே தோணுது. சில விஷயங்கள் எல்லாமே நான் நடுவில் ஃபாலோ பண்ணது தானே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் இந்த கடந்த ஒரு 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணது, நான் சேஞ்ச் ஆனது தான் என்னோடய வாழ்க்கைங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சின்ன வயசுலேருந்தே நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, நிறையா எதுவுமே நமக்கு வந்து நாலேஜ் கிடையாது. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும், இதெல்லாம் பண்ணணும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இந்த 4 இயர்ஸ் என்னோடய லைஃப்பை வந்து காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுறதா இருக்கட்டும், எந்திரிச்சு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பிரபஞ்சத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்பி இது பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து போட்டுக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பித்தது எல்லாமே லாஸ்ட் ஒரு 4.85 இயர்ஸ்க்குள்ளே தான். ஸோ நேற்று நான் பேசும்போது எனக்கு கிடைச்ச அடிஷ்னல் விஷயங்களை இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். நம்ம லைஃப்பில் பாசிட்டிவாக ஒன்று நடக்கணும்னா அதுக்கு முக்கியமாக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நம்மளோட எண்ணங்கள். நம்ம எந்த அளவுக்கு மனசில் ஒரு விஷயத்த ஆழமாக உறுதியாக நம்புகிறோமோ. ஃபார் எக்ஸாம்பிள், என்னை எவ்வளோ பேரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்னை நெகட்டிவாக பேசினாலும், நீ எதுவுமே சாதிக்க முடியலன்னு சொன்னாலும், இல்லை என்னால் முடியும், என்னால் சம்பாதிச்சு காட்ட முடியும், என்னால் லைஃப்பில் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்ல. இப்படி ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம வளர்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவையோ அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நேற்று அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன் வந்து சொன்னார். ஸோ முக்கியமாக நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய கற்பனை, நம்மளுடைய ட்ரீம்ஸு, இதுதான் நமக்கு நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகிறதுக்கு பெரிதும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பியூர்லி ஹார்ட்டட் பர்சனாக நம்ம இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாத்துக்கும் கோவம், நம்ம சண்டை போட்டிருப்போம், நிறைய பேரை திட்டியிருப்போம், நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவையான இடத்துல நியாயமான இடத்துல தான் நம்ம ஒருத்தரை திட்டணும். புரியுதுங்களா? கோவப்படுறது கூட நியாயமான கோவமாக இருந்தால் தான் கோவப்படணும். பொறாமையின் காரணத்தினாலேயோ இல்லை வந்து ஒரு போட்டி, ஒரு பிஸ்னஸ் கிளாஷ் ஏற்படும் போதோ ஒருத்தவங்களை வந்து நம்ம அப்படியே அழிக்கணும், ஒருத்தவங்களை வந்து வேனிஷ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு நெகட்டிவான இடத்துல வந்து நம்ம ஒரு சூழ்ச்சி செஞ்சு அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, டவுன் பண்ணோன்னா அது அப்படியே நமக்கு என்ன ஆகுமா, ஹிட் ஆகுமா.
ஸோ அதாவது அப்படியே அது நமக்கும் நடக்கும், நம்ம பசங்களுக்கும் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து கர்மா பேஸ்டும் அப்படின்றதையும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல கர்மாவை நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும். நல்ல கர்மாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஒரு பெரிய குளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளத்துக்குள்ளே ஒரு தீக்குச்சி வந்து பொருத்தி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தீக்கு வேல்யூ இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி தான் அந்த குளம் அப்படிங்கிறது நம்மளோட நல்ல கர்மா. ஸோ குட் திங்ஸ் நம்ம நிறையா பண்ணி பெருகி வச்சுக்கிட்டாதான் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சும் தெரியாமல் பண்ண போன ஜென்மம் அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய எல்லா கர்மாவும் நமக்கு ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத உண்மையான விஷயம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ண முடியலையா, யாருக்கும் கெட்டது பண்ணக்கூடாது. அது என்ன ஆகும்னா நம்மளோட நெகட்டிவ் கர்மாவை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு சின்ன விஷயமா வந்துட்டு போக வேண்டியது நமக்கு ஒரு பெரிய விஷயமா நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் பத்தாது. நம்ம எவ்வளோ சாமி கும்பிட்டா நம்ம வந்து நமக்கு நல்லது நடந்துருமான்னா கிடையாது. அது எல்லாமே ஒரு அடிஷ்னல் பார்ட் தான். பேசிக்காக நம்ம ஒரு ஹியூமனாக இருக்கோமா, நல்ல ஒரு மனநிலைமையில நம்ம இருக்கோமா, யாருக்கும் கெட்டது நினைக்காமல் இருக்கோமா, யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்கோமா, யாரையும் வந்து பார்த்திங்கன்னா கெடுத்து விடாமல் இருக்கோமாங்கிறது தான் பேசிக்காக நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள். இதை வந்து நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். நான் தவறும் எனக்கு அழுத்தமாக இதை சொன்ன விஷயம் இதுதான். நல்லது பண்ணுறோமோ இல்லையோ, யாருக்கும் நம்ம எந்த விதத்துலையும் கெட்டதோ நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஒருத்தரை தாழ்த்து பேசுகிறதோ யாரையுமே அந்த மாதிரி லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடாது. அது நம்மளோட நெகட்டிவ் கர்மாவை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கணும்னு இருக்கும்ல, அது நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதுதான் மேட்ரு தான். சில பேர் வந்து பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும், கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெருசாக அடிபட்டிருக்கும். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு அடியோட காயத்தோடு விட்டுரும். ஏன்னா நமக்கு காட் வந்து அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறதா அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு நிறைய கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக என்ன பண்ணணும்னா, நமக்கு முடிஞ்சதை வெளியே கொடுக்கணுமா. ஸோ இதை வந்து நேற்று எனக்கு அழுத்தம் திருத்தமாக அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொன்ன ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம். 10 ரூபா கொடுத்தா நமக்கு வந்து 1000 ரூபாவாக வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த பிரபஞ்சத்தோட விதின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம எதை செய்கிறோமோ அது நமக்கு பல மடங்காக வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் தான் நம்மளை சுற்றி நடக்கும். ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் ரொம்பலாம் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, என்னால் வந்து ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட் தான் வாங்கி கொடுக்க முடியும், ஒரு தண்ணி பாக்கெட் தான் வாங்கி கொடுக்க முடியும்னா வாரந்தோறும் வாரம் நம்ம அதை வந்து பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து சாப்பாடு தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு, ஒரு ஃபெஸ்டிவல்னால் ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, உங்களால் என்ன முடியுதோ அதை நம்ம மன திருப்தியோட நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு அது பல மடங்காக நம்ம எதிர்பார்க்கும் போது நமக்கு யாருன்னே தெரியாதுன்ற இருந்தவங்க கிட்ட கூட நம்மக்கிட்ட ஹெல்ப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு 3 விஷயம். ஸோ இந்த 3 விஷயத்த நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னாலே நம்மளோட லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம வீட்டை எவ்வளோ பாசிட்டிவாக வச்சு வீட்டுக்கு எவ்வளோ கிளென்ஸ் பண்ணுறோங்கிறதும் முக்கியம் இல்லை, எவ்வளோ தூரம் நம்ம சாமி கும்பிடுறோம் அப்படிங்கிறது செகண்டரி தான். புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து மென்டலியும் பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம மேலே நமக்கு நிறைய நம்பிக்கை இருக்கணும். ஸோ உடம்புக்குள்ளே நம்ம சுத்தமான ஆளாக இருக்கணும்னா நல்ல ஹார்ட்டடாக இருக்கணும். முடிஞ்சது ஒரு 10 ரூபாய் யாருக்கும் நம்ம வந்து கஞ்சத்தனம் ரொம்ப கரிச்சு கொள்ளாமல் ஒரு 10 ரூபாய் பிச்சைக்காரன் வந்தானா ஒரு 10 ரூபாய் நம்ம பிச்சை போடணும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கணும். ஸோ கடைசியாக முக்கியமாக கிடைச்ச விஷயம் என்னென்னா, டே டு டே லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய வேர்டிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நானே ஆக்சுவலாக நிறைய மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போல்லாம் நிறைய கோவம் வருது. நானே பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா திட்டும்போது கொஞ்சம் ஹார்ஷாக திட்டுறேன். ஸோ அதெல்லாம் எனக்கே தெரியுது. ஸோ இது வந்து நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது. நம்ம பசங்களாக இருந்தாலும் சரி, நம்ம அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அதர் பர்சனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு வரமுறையோடு என்ன பண்ணணும்னா நம்ம வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணணும். இது திட்டும்போது வையும்போது மட்டும் கிடையாது. நான் சொன்னேன்ல ஏற்கனவே, வீட்டில் ஏதாவது நம்ம சாப்பாடு பொருளெல்லாம் தீர்ந்து போயிடுச்சுன்னா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னா இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இல்லை அப்படி சொல்லக்கூடாது. இன்றைக்கி எனக்கு வேலையாக இருக்குது அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து ஜீனி இல்லை, பருப்பு இல்லை அப்படி சொல்லக்கூடாது. யாராவது பணம் கேட்டு வந்தாங்கன்னா பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 நாள் கழிச்சு வாங்க இருக்கும் என்கிட்ட, இல்லை அடுத்த மாதம் தான் என்கிட்ட வந்து வரும், அப்படி வந்து ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப சோகமாக எப்பயுமே எனக்கு நல்லதே நடக்காது, நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரிப்பீட் பண்ண என்ன ஆகும்னா இந்த பிரபஞ்சம் வந்து என்ன ஆகும்னா அதை ரிப்பீட்டாக நமக்கு செய்யும்.
ஸோ இதுதான் பேசிக் ரூல். ஸோ எல்லாமே நம்ம பேசுகிறது, நினைக்கிறது, நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் நம்மளோட உயர்வு தாழ்வு எல்லாமே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இது தெரியாமல் சில பேர் நார்மலாக வாய் விட்டுருப்போம், அதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும்ல. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கலாம், நிறைய ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கலாம், நிறைய ஃபினான்ஷியல் லாஸ் நடந்திருக்கலாம். கண்டிப்பாக அது வந்து மனசளவு நமக்கு பாதிப்பை கொடுக்கும். ஆனால் அதனால நம்ம வந்து மீதி இருக்கிற வாழ்க்கையை, நம்ம பசங்களோட வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, வீணடிக்கக்கூடாது. சரி, இதெல்லாமே லைஃப்பில் ஒரு லெசன். அது எதுவுமே நம்ம ஃபீல் பண்ணி திருப்பி நம்ம ரிவர்ஸ் ஆகி நல்லது நடக்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நினச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு வருஷத்தில் கூட உங்களோட வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாறலாம். என்னோட லைஃப் வந்து வித்தின் 3 months அப்படியே மாறிச்சுன்னு சொன்னால் நிறைய பேர் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம வந்து டிசிப்ளினாக நம்மளுடைய வேலையை ஃபுல் ஃபோக்கஸாக பார்க்குறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா சாமி கும்பிடுங்க. நீங்கள் எந்த ரிலீஜனில் இருக்கீங்களோ அந்த ரிலீஜன் வந்து நீங்கள் டோட்டலாக நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பிரபஞ்சத்தை வந்து அதிகமாக நம்புங்க, நல்லது அதிகமாக பேசுங்க, கெட்டதை வந்து பேசாதீங்க, நினைக்காதீங்க. ஸ்டாப் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 2-3 months எவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருங்கிறத நீங்கள் நினச்சா ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு நிறையா நல்லது வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், ஸோ நீங்களும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஸோ இது நிஜமே உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.